கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை, கார்த்திகை எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதம் மட்டும் தான் மேஷத்தில் இருக்கும், மற்ற 3 பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கும். அதனால் கார்த்திகை 1ஆம் பாதம் அது மட்டும் நம்ம கொஞ்சம் பலன் மாறும், மற்ற 3 பாதங்களுக்கு பலன் மாறும். ஓவராலாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரான இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த தசையில் இப்போ அவங்களுக்கு தசை நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, கிருத்திகை தசை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த தசை அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை பெண்கள்னு சொல்லுவாங்க, அந்த அக்னியை வந்து சூடு தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு வருண பகவான் வந்து அது 6 பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கார்த்திகை பெண்கள் 6 பேர் வந்து முருகரை தாங்கி பிடித்ததாவது நம்மளுடைய வரலாறு சொல்கிறது. இப்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மேஷத்தில் பிறந்திருந்தால் டைரக்டாக ஒரு விஷயத்தை செய்வாங்க. கோபமோ வெளிப்படுத்துவதோ அடிப்பதோ திட்டுவதோ எதுவாக இருந்தாலும் டைரக்டாக இருக்கும். ரிஷபத்தில் இருந்தால் இன்டைரக்டாக இருக்கும், டைரக்டாக இருக்காது. இதுதான் உங்களுடைய குணம்.